சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஒதியத்தூர் ஊராட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஊராட்சியின் நீர்நிலைக்கு சொந்தமான இடத்தில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டது. அப்பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினர் முன் அனுமதி பெறாமல் அம்பேத்கர் சிலை நிறுவியுள்ளனர். மேலும் அம்பேத்கர் சிலையில் கால் மேல் கால் போட்டிருப்பது போல் அமைக்கப்பட்டது. இதனால் அருகில் உள்ள மற்ற தலைவர்களின் சிலைகளை அவமதிப்பது போல் உள்ளதாக சிலர் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து அம்பேத்கர் சிலையை சுற்றி தகர சீட் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மறைக்கப்பட்டிருந்த நிலையிலேதான் அம்பேத்கர் சிலை இருந்தது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி இரவு சிலர் சிலை மறைப்புகளை அகற்றினர். தொடர்ந்து ஒரு தரப்பினர் மீண்டும் தகர சீட் கொண்டு சிலையை மறைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதற்கு சிலை அமைத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த 11ஆம் தேதி இரவு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பொழுது இரு தரப்பினரும் கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சேலம் மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம் தலைமையிலான போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். காவல்துறையினரின் தடியடி நடத்தியதில் பொதுமக்கள் பலர் காயமடைந்தனர். இந்த கல்வீச்சு சம்பவத்தில் காவல்துறையினரும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கல்வீச்சில் ஈடுபட்டதாக 15க்கும் மேற்பட்டோர் பிடித்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் இந்த விவகாரத்தை அடுத்து அம்பேத்கர் சிலை சுற்றி தற்பொழுது தகர சீட் கொண்டு மறைக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருவதால் சேலம் மற்றும் நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஒதியத்தூரில் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்வீச்சு கலவரத்தில் ஈடுபட்டது தொடர்பாக ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர் அம்பிகா கொடுத்த புகாரின் பேரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாணவரணி துணை செயலாளர் கரும்புலி கவியரசன் மற்றும் ஒதியத்தூர் பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மீது கெங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் ஒதியத்தூர் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன், ஜெயபால், குமார், பிரசாந்த், துரைசாமி, வீரமணி உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது அமைதி பேச்சுவார்த்தையின் பொழுது கலவரத்தை தூண்டும் வகையில் ஈடுபட்டது, அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தது, அரசு சொத்தை சேதப்படுத்தி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அம்பேத்கர் சிலை மூடப்பட்ட விவகாரம் தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலில் இளைஞர்கள், பெரியோர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளது கண்டனத்துக்குரியது. உடனடியாக கைது செய்த தலித் மக்களை விடுவிக்க வேண்டும். தாசில்தார், வருவாய் ஆய்வாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து உடந்தையாக இருந்தவர்கள் மீது உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டார். இதே போல CPI மாநில செயலாளர் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சாதிய மனப்பான்மையுடன் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மூடப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை திறக்க உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த சிலைகளை மூட உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். இந்த விவகாரம் இன்னும் அடங்குவதற்குள் இந்த ஒதியத்தூர் கிராமம் முழுவதுமே தற்பொழுது ஆங்காங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 250க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது வரை அந்த கிராமம் பெரும் பரபரப்புடனே காணப்பட்டுள்ளது. அதே போல அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள் கிராமத்திற்குள் நுழையாமல் ஆங்காங்கே பதுங்கி இருப்பதாகவும், நாம் சென்றால் உடனடியாக காவல்துறையினர் நம்மை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலேயே ஆங்காங்கே பதுங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இந்த சிலையை மூடி வைத்துள்ளதால் அந்த பகுதி முழுவதும் தற்பொழுது வரை பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. தீபிகா, நம்ம